حسبنا الله ونعم الوكيل. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த பதிவு மிச்சமே உங்களை ஆழமாக யோசிக்க வைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சில விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் யதார்த்தமாக புரிஞ்சுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது எப்படின்னு சொன்னால், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் ஒரு பொருள் இருக்கணும். அந்த பொருள் எப்படியாப்பட்ட பொருளாக இருக்கணும்னு சொன்னால் முழு மனித சமுதாயத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அப்படி சாத்தியமாகுமான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பொருள் விருப்பமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு விருப்பமாக இல்லாமல் இருக்கும். நம்ம கலர் எடுத்து பாருங்கள், நிறங்கள் எடுத்து பார்த்துன்னு சொன்னால் ஒரு நிறம் ஒருத்தருக்கு விருப்பமாக இருக்கும், சில நேரம் அதே குடும்பத்துக்குள்ளேக்கு ஒரு இன்னொருத்தருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கும். இப்படியாக எந்த ஒரு விஷயமாக இருந்துன்னு சொன்னாலும் முழு மனித சமுதாயத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. அதான் உலக நியதி. ஆனாலும் ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள்? இது என்ன செஞ்சார்? ஒரு நாட்டை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர், முன்னைய காலங்களில் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் இதை அழகான அமைப்பில் விளங்கப்படுத்தினார். இதில் நான் 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு விளங்கும். இதில் மார்க்கம், இஸ்லாமும் கனெக்ட் ஆகுது. இந்த மன்னுடைய வேலைப்பாட்டில், இந்த வேலை திட்டத்தில் அவர் புரிய வச்ச சில விஷயங்கள் எப்படின்னு சொன்னால், இப்போ அவரும் தேடி பார்க்குறாரு, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். இருந்து தான் ஆகணும், இல்லாமல் இருக்கே. உலகத்தில் இவ்வளோலாம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம், இதையும் தான் கண்டுபிடிச்சி பார்ப்போமே, எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமான்னு சொல்லி பார்க்குறாரு. அவரும் பல கோணங்கள் ஆய்வு செய்கிறார். ஒன்றும் கிடைச்ச மாதிரி இல்லை, எந்த ஒரு ரிசல்ட்ஸும் சரியான முறையில் வெளிவந்த மாதிரி இல்லை. கடைசியாக என்ன செய்கிறாரு? நாட்டு மக்கள்கிட்ட இதை விட்டுடுறாரு. நாட்டு மக்கள்கிட்ட எப்படி விடுறாருன்னு சொன்னால், சொல்கிறாரு, எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை குறிப்பிட்ட கண்காட்சி சாலையில் நீங்கள் கொண்டு வைக்கணும். அப்படி யாரோட பொருள் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய, முழு மனித சமுதாயத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய பொருளாக அமைதோ, அந்த பொருளை கொண்டு வந்த நபருக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையாக என்ன செய்கிறார்? நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறார். அதுக்கு பிறகு மக்களும் பார்க்குறாங்க, என்ன செய்கிறது? அதாவது ஏதாவது ஒரு பொருள் திருப்திப்படுத்தணும். அப்படி திருப்திப்படுத்தும் பட்சத்தில் அந்த மன்னருடைய குறிப்பிட்ட அந்த சன்மானம் எனக்கு கிடைக்கும். அந்த 1000 பொற்காசுகள் கிடைக்கும். 1000 பொற்காசுகள்னு சொன்னால் லேசான பணம் அல்ல. மிச்சம் சொல்ல போனேன்னு சொன்னால், இந்த 1920, 30 காலப்பகுதிகளில் கூட இந்த 100 ரூபா பணம் கூட மிச்சம் பொறுமதியாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னான காலங்களில் இந்த 1000 பொற்காசுகள்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பொறுமதியான பணமாகிக்கும். எல்லோரும் ஆசைப்படுறாங்க, எனக்கு அது அந்த சன்மானம் கிடைக்கணும். சரி, ஒவ்வொருத்தரும் ஆழமாக யோசித்து ஒவ்வொரு பொருளை கொண்டு வராங்க. கொண்டு வந்தது என்ன செய்கிறாங்க? அந்த குறிப்பிட்ட கண்காட்சி சாலையில் வைக்கிறாங்க. மன்னர் குறிப்பிட்ட ஒரு தவணை கொடுத்துருப்பார் இல்லையா, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த தினத்துக்குள்ளே இந்த கொண்டு வந்து முடிச்சிடணும் என்று சொல்லி அந்த தினம் வருது. இப்போ மக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ மன்னர் என்ன செய்கிறார்? அதை பார்க்க வர்றார், ஆய்வு செய்ய வர்றாரு. எந்த பொருள் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கும்னு சொல்லி ஆய்வு செய்ய வராரு. முதலாவது மன்னர் என்ன செய்கிறார்? அந்த கண்காட்சி சாலைக்குள்ளே நுழையிறாரு. நுழையக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஒரு குயிலை பார்க்குறாரு. அந்த குயில் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அழகான முறையில் அதனுடைய கூவி கொண்டிக்குது, அதில் ஓசை எழுப்பி கொண்டிக்குது. மிகவும் இனிமையாகிக்குது. அதுக்கு நேரில் கேட்கக்கூடிய நேரத்தில் மிகவும் இனிமையாகிக்குது. சரி, இதை கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, இனிமேல் அதில் மதிமயங்கிடுவாங்க. இதை எல்லாரும் திருப்திப்படுத்தக்கூடிய பொருளாக அறிவிச்சிடுவோம்னு சொல்லி முடிவெடுக்க பார்த்தா இயலாது. ஏன்னு சொன்னால், காது கேட்காத மக்கள், இவங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்க முடியாது. அதனால் இவங்க இந்த குயிலின் மூலமாக திருப்தி அடைய மாட்டாங்க என்று சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு, நிராகரித்து போடுறாரு. ஏன்னா இவர் தேடக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், யாராக இருந்தாலும், அது காது கேட்காதவங்க இருந்தாலும் சரி, பார்வை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வேணும். அதுதான் இவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிறாங்க. சரி, அடுத்து 2வது போகிறாரு. 2வது பொருளை பார்க்குறாரு. ஒரு அழகான மயில் தோகையை விரித்து அழகாக ஆடிட்டு இருக்குது. பார்க்கக்கூடிய நேரத்தில் கண் குளிரக்கூடிய அமைப்புக்கு அழகான முறையில் ஆடிட்டு இருக்குது.
இதை முடிவு எடுப்போமான்னு சொல்லி பார்த்தா அது முடியாது. ஏன்னா பார்வை இல்லாத மக்களால் அதை பார்க்க முடியாது, அதை அழகாக ரசிக்க முடியாது. அப்போ இதனால் வந்து பார்வை இல்லாத சமூகம் வந்து திருப்தி அடையாது. இந்த மயிலின் மூலமாக பார்வை இல்லாத சமூகம் என்ன செய்யாது, திருப்தி அடையாது. இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாரு, நிராகரித்து போடுறாரு. அப்படியே போகிறாரு. விதவிதமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லா உணவையும் எல்லாருக்கும் சாப்பிட முடியாது. இப்போ இனிப்பு பண்டமாக இருந்ததுன்னு சொன்னால் இனிப்பு பண்டத்தை எல்லாருக்கும் சாப்பிட முடியாது. ஏன், சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருப்பாங்க, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் நோய் உள்ளவங்களுக்கு அந்த எண்ணெய் அதிகமாக போடப்பட்டு சுவையாக சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அறுசுவை உணவுகளையும் இனிப்பு பண்டங்கள் எடுக்க முடியாது. அந்த இடத்துல இனிப்பு பண்டங்கள் அறுசுவை உணவெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அதே மன்னர் என்ன செய்கிறாரு, நிராகரித்து போடுறாரு. இது கடைசி ஒவ்வொன்றா பார்த்து வந்து கடைசி ஒன்றை பார்க்குறாரு அந்த கண்காட்சியால். அதுதான் ஆக கடைசி ஆகிக்குது. அது எப்படின்னு சொன்னால், அது ஒரு சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி ஓவியர் என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த ஓவியர் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு ஓவியம் ஒன்றை வரைஞ்சிக்கிறாரு. அது எப்படியாப்பட்ட ஓவியம் என்று சொன்னால், ஒரு எப்படி ஒரு சிற்பத்தை வரைஞ்சிக்கிறான்னு சொன்னால், அந்த சிலை மூலமாக மண்ணின் மூலமாக செஞ்சிருக்கிறாரு. ஒரு தாய், அந்த தாய் என்ன செய்கிறா, தன்னுடைய குழந்தைக்கு அன்பால் பாசத்தால் அரவணைச்சி அந்த தாய் அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டக்கூடிய மாதிரி அந்த சிற்பத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, செதுக்கிக்கிறார். களிமண்ணால் அவர் செஞ்சு காட்டிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மன்னர் ஒரு முடிவெடுக்கிறாரு. உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கும்னு சொன்னால் அன்பு தான். அன்பை உணர்றதுக்கு பார்வை தேவையும் இல்லை, அன்பை உணர்றதுக்கு காது கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அன்பை உணர்றதுக்கு பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி எந்த வேறுபாடும் இல்லை, ஆண் பெண் எந்த வேறுபாடும் இல்லை. இதுதான் உலகத்திலேயே எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். அன்பு, இந்த அன்புக்காக எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. சில மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் மூலமாக எல்லா வசதி வாய்ப்பும் மிகுது. தங்க ஆபரணங்கள் வேணுமா, வீடு வாசல் வேணுமா, எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் அழகான முறையில் இருக்குது. ஆனாலும் தனக்கு அன்பு கிடைக்கலன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க சமுதாயத்தில். தனக்கு ஏற்ற மாதிரி அன்பு கிடைக்கல. ஒரு பெண்ணை ஒரு பொழுதும் தங்க ஆபரணங்களை கொண்டோ வீடு வாசலை கொண்டோ திருப்திப்படுத்த முடியாது, அன்பின் மூலமாக திருப்திப்படுத்த முடியும். இதை கணவன்மார் புரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி மனைவிமாരുടെ சைடுக்கும் இருக்கு. ஒரு மனைவி தனக்கு அதாவது தன்னுடைய ஏனைய திறமைகளால் ஒரு கணவனை திருப்திப்படுத்த முடியாது, அன்பின் மூலமாக ஒரு கணவனை திருப்திப்படுத்த முடியும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் பரிபூர்ணமாக யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அன்பை தவிர. இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட சொர்க்கத்தில் எல்லாம் படைச்சதுக்கு பிறகு அவங்க ஒரு வெறுமை, அதாவது குறை உணர்றாங்க. சொர்க்கம்னு சொன்னால் நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் படிச்சுக்கிறோம் அது எப்படி இன்பம்னு சொல்லி. அழகான ஆறுகள், நீர் அருவிகள், எவ்வளோ பழங்கள் எல்லாமே இருக்குது, சுவண்டியான வாழ்க்கை. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், குறை உணர்றாரு. தனக்கு அன்பு இல்லையே, அன்பு காட்டக்கூடியவங்க யாரும் இல்லையே என்று சொல்லித்தான் அவர் உணர்றாரு. அதுக்கு பிறகு தான் இந்த அன்பை புரிய வச்சு தான் இந்த மன்னர் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் தாலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக இது உலகத்துக்கு படிப்பினையாக என்ன சொல்லிட்டான், செஞ்சு காட்டிட்டான். அன்புன்னு சொல்லக்கூடிய ஒன்றால் தான் திருத்தி, நீங்கள் சொர்க்கத்தையும் தான் பிரச்சனை இல்லை, அன்பு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சொர்க்கம் கூட திருத்தி அளிக்காது என்ற விஷயத்தை அல்லாஹ் உலகத்தில் மனித சமுதாயத்தை படைக்கக்கூடிய நேரத்திலேயே எங்களுக்கு என்ன செஞ்சான், அதை பாடமாக சொல்லி தந்துட்டான். அதை நாங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம், இதுதான் நாங்கள் யோசிக்கணும். இந்த சம்பவம் உணர்த்திச்சு, இந்த மன்னர் செஞ்ச சம்பவம், இந்த சம்பவம் என்ன செய்யுது, அதை எங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டிச்சு. அல்லாஹ் எங்களுக்கு உலகத்தில் மனித சமுதாயத்தை ஆரம்பத்தில் படைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி தந்துட்டான், அன்பு தான் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும், பணம் இல்லை, சொத்து செல்வம் இல்லை. எனக்கு எத்தனை பேர் அது இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிக்கணும், என்ன சாந்திக்கக்கூடியவங்களுக்கு நான் சரியான முறையில் அன்பு காட்டுறேனா, என் குழந்தைகளுக்கு நான் சரியான முறையில் அன்பு பாசத்தை காட்டுறேனா, என் மனைவிக்கு நான் காட்டுறேனா, என் பெற்றோருக்கு நான் அன்பு பாசத்தை காட்டுறேனா. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ, எந்த பட்டத்தில் இருக்கிறீங்களோ, மனைவியாக இருந்தால் தாயென்ற பட்டத்தில் இருக்கிறீங்களா, அல்லது மனைவியென்ற பட்டத்தில் இருக்கிறீங்களா, அல்லது கணவன் பட்டத்தில் இருக்கிறீங்களா, அல்லது தாயென்ற பட்டத்தில் இருக்கிறீங்களா, அல்லது தந்தையென்ற பட்டத்தில் இருக்கிறீங்களா, எந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் இந்த யோசிங்க. ஏண்ட இதுக்கு கீழே, ஏண்ட
பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என் குழந்தைகளுக்கோ என் மனைவிக்கோ என் கணவனுக்கோ என் தாய் தந்தைக்கோ நான் சரியான முறையில் அன்பு காட்டிக்கிறேன்னா, இதுதான் நாங்கள் யோசிக்கிறோம். ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும், அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு வழங்குங்க. நாங்கள் சில விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால், லைஃப்பில் மனித சமுதாயத்துடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். இன்றைக்கு அது புரிஞ்சு கொள்ளாதால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டம், துன்பம், வாழ்க்கை வெறுத்து போய் சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விடுபட்டு நாங்கள் சரியான ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வோட அன்பால் நாங்கள் என்ன செய்யணும், ஒருத்தரையும் பார்க்கக்கூடிய நேரத்தில், அரவணைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாழ்க்கையை இன்பமாக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மற்றும் ஒரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.